எப்போ இடியாப்பா சத்தம் போட்டு வருது. கொய்யால அவன் எந்த ஏரியாவில் சுற்றிட்டுக்காரும் கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. ஒரு வாரமா மாடியில் நின்று பார்த்துட்டு இருக்கோம், சிக்கவே மாட்டேங்கிறான்டா. பங்காளி இன்னைக்கு அவனை உடவே கூடாதுடா. மச்சான் மச்சான் இந்த போஸ்ட்ல என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடு மச்சான். சீக்கிரம் எடு மச்சான். நான் ஒரு மாடல்ன்றது இன்னும் நம்ம பசங்களுக்கு தெரியல மச்சான். கடையில நிறைய திருட்டு போதேன்னு சிசிடிவி ஒண்ணு வாங்கி போடுங்கன்னு சொன்னா நீயே தண்டமா தான் இருக்க, நீயே உட்காந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்கார வச்சுட்டா. கொஞ்ச நேரம் அசையாம இருந்தா நம்மளே தூக்கிடுவானுங்க. அதனாலதான் வாழை மட்டும் ஆட்டினுக்கிறேன். சின்ன வயசுல எங்க அப்பா என்ன பார்த்து இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் உருப்படாம வாழ்ந்துட்டு இருக்கேன். காலையில என்ன குழம்பு வைக்கிறது? வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறதா, கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதா? வெண்டைக்காய் குழம்பு போன வாரத்துல 2 தடவை வச்சாச்சு. பேசாம பாவக்காய் குழம்பும் சோறு வச்சு விட்டுருவா. என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம் காலை. ஐ டோன்ட் நோ. நான் என்ன பார்த்தோம் எனக்கு தெரியாது. அப்ப நீ தெரியாதுன்னு சொல்றதுக்கு அவன் லட்ச லட்சமா கொடுத்து படிக்க வைக்கிறான். மச்சான் மச்சான் இந்த போஸ்ட்ல என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடு மச்சான். சீக்கிரம் எடு மச்சான். நான் ஒரு மாடல்ன்றது இன்னும் நம்ம பசங்களுக்கு தெரியல மச்சான். என்னைக்காச்சும் ஒரு நாள் என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி மாறும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, எவ்வளவு நாளா வெயிட் பண்ற? ரொம்பலாம் இல்ல, ஒரு 25 வருஷமா. எப்போ இடியாப்பா சத்தம் போட்டு வருது. கொய்யால அவன் எந்த ஏரியாவில் சுற்றிட்டுக்காரும் கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. இந்த கண்ணோட அழகுக்கு எவ்வளவு மார்க் தருவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. கண்ணை பார்த்ததும் வேகமாய் மின்னல் அடித்ததன். நம்ம கிட்ட பேசாமையே இருக்கான் பார், அவனை நம்பலாம். எங்கேயாச்சும் பேசி பார்த்தா பேசுறான் பார், அவனை கூட நம்பலாம். ஆனா இதை நான் காரியாம நான் மட்டும் பேசுறான் பார், அவனை நம்பவே நம்பாத. கடையில நிறைய திருட்டு போதேன்னு சிசிடிவி ஒண்ணு வாங்கி போடுங்கன்னு சொன்னா நீயே தண்டமா தான் இருக்க, நீயே உட்காந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்கார வச்சுட்டா. கொஞ்ச நேரம் அசையாம இருந்தா நம்மளே தூக்கிடுவானுங்க. அதனாலதான் வாழை மட்டும் ஆட்டினுக்கிறேன். மணி 8 ஆச்சு. இப்பதான் எந்திரிச்சிருக்கிறோம். இன்னும் பள்ளி வளர்க்கணும், குளிக்கணும், கிளம்பணும். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு பேசாம ஆபீஸ்ல லீவு போட்டான்னு இந்த மேனேஜர் பையில நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குது. அவன் காட்ட கத்துவானே. எவ்வளவுதான் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சாலும் நீ என்ன கலட்டி மாட்டினா அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்பான். பேசாம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லீவை போட்டுருவோமா? ஐயோ, வீட்டுல இவாள சமாளிக்கிறதுக்கு அந்த ஆளையே சமாளிச்சிடலாம். மச்சான் மச்சான் இந்த போஸ்ட்ல என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடு மச்சான். சீக்கிரம் எடு மச்சான். நான் ஒரு மாடல்ன்றது இன்னும் நம்ம பசங்களுக்கு தெரியல மச்சான். எவனா கேட்டாலையும் இருக்கத்தை வச்சு சந்தோஷமா இரு, இருக்கத்தை வச்சு பழகத்துக்கு ஆசைப்படாதாங்கிறான். நம்ம கிட்ட இருக்கிறது என்னமா கஷ்டமும் கடனும் மட்டும்தான். இதை வச்சு எப்படா சந்தோஷமா இருக்குதுன்னு கேட்டா ஒருத்தனும் வாய் திறக்க மாட்டேங்கிறான். அப்பா வேற 9 மணிக்கு வரனாரு, சிக்கன் ரைஸ் வாங்கி வரனாரு. ஆனா இன்னும் காணுமா இந்த மனுஷனா? எனக்கு வேற தூக்கமா வருது, கண்ணை கட்டுது இப்பயே. கடவுளே கொஞ்ச நேரம் என்னை கட்டுப்படுத்துறா. மாப்பிள ஒய்யாரு சோகம். கையில காசே இல்ல மச்சான். ஒரு சில்லற காசு 10,000 ரூபாய் தான் கொடுக்குறியா? சில்லற காசு உனக்கு 10,000 ரூபாவா? மல்லாக்கப்படுத்தி விட்டதை பாக்குறது எவ்வளவு சோகம். அதுவும் கால வச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் இதை கேளு நண்பா. இந்த 3 பழக்கம் உன்கிட்ட இருக்கா? எல்லாரையும் ரொம்ப சீக்கிரம் நம்புறது, எல்லார் மேலையும் ரொம்ப பாசம் வைக்கிறது, யாரையும் ஏமாத்த நினைக்காத மனசு, இதெல்லாம் உன்கிட்ட இருந்தா நீ ஒரு ஏமாளி நண்பா. உன்னை ஈஸியா ஏமாத்தி அழ வச்சுட்டு போயிடுவாங்க. உண்மைதானா? கமெண்ட் பண்ணு. என்னவோ அம்மா மாதிரி பாத்துப்பியா? என்னையவே அம்மா தான் பாத்துக்கிறாங்க, இதுல இவ வேற. போதுமையா போதும். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். இந்த கம்பெனிக்கு நான் சிந்திய வேள்வியும் உப்புத்தான். இதோட நீங்களாச்சும் உங்க கம்பெனி ஆச்சு. நான் கிளம்புறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். டேய், யாரா மொட்டை மாடல? என்னடா பத்தல பத்தல குட்டி பத்தல 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 பத்தாரு. இது மாதிரி தெரியுமா உனக்கு? தெரியுமா? குத்தலோகமா பெத்த புள்ள நீ சத்தர விடாடே. அடி செருப்பால யார் அசிங்கமா கேக்குறா?
ஏய் நாயே, இதுவும் பாட்டு தான்டா. பாட்டா? இதுவே புரிஞ்சுக்க முடியல. நீ எல்லாம் படிச்சா மாடு மேய்ச்சடா? பச்சிக்கினே மாடு மேய்ச்சேன். உன்னை கூப்பிடலையா போகாத, உன்கிட்ட சொல்லலையா என்னன்னு கேட்காத. லேட்டா உன்னை இன்வைட் பண்ணாங்களா, வரலன்னு சொல்லிடு. யூ were never part of the plan. அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக உன்னை யூஸ் பண்றாங்க, அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன அது இது? எவ்வளவு ரெஸ்ட் எடுத்தாலும் டயர்டாவே இருக்குது. எவனோ சூனிய வச்சிட்டான் போலயா. என்ன சுவை, என்ன சுவை! ஆஹா, அமிர்தண்டா. இந்த முதலாளி பைய நம்மளுக்கு வெறும்பால தந்துட்டு அவன் பீமு புஷ்டி அல்வாவையும் சிட்டுக்குருவி லேகத்தையும் கலைக்க குடியா. வரட்டும் அவனுக்கு இருக்கு. கடையில் நிறைய திருட்டு போதேன்னு சிசிடிவி ஒன்று வாங்கி போடுங்கன்னு சொன்னா நீயே தண்டமா தான் இருக்க, நீயே உட்காந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்கார வச்சுட்டா. கொஞ்ச நேரம் அசையாம இருந்தா நம்மளே தூக்கிடுவானுங்க. அதனாலதான் வாழை மட்டும் ஆட்டினுக்கிறேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இவ்வளவு ஏன், ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? வயசு வேற ஆயிட்டே போகுது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. ஏன் கல்யாணம் பண்ணா வயசாகாதா? நான் மச்சான் சோகமா இருக்க. எனக்கு நடந்த விஷயம் உனக்கும் நடந்திருந்தா நீ எப்படிதான் இருந்திருப்ப. என்ன மச்சான், சப்ஸ்கிரைபர் ஏதாவது மெசேஜ் சொல்ல போறியா? ஏன் சப்ஸ்கிரைபருக்கும் அத்தனை நேரமா வரக்கூடாது. என் பொண்டாட்டி என்கிட்ட 3 மாசம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. டேய், அதுக்கு நீ சந்தோஷம் தானே போடணும், எதுக்குடா வருத்தப்படுற? அந்த 3 மாசம் இன்னையோட முடியுது மச்சான். சாப்பிட்டியா? இல்லங்க. என்ன சாப்பிட்ட? அதான் சாப்பிடல சொல்றேன். சாப்பிடாம என்னடி வாய்ஸ் இது? 2 கூட்டினா 4, 4 கூட்டினா 8, 16 16 கூட்டினா 32. கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு கோவம் ஒரு ஆட்டுக்கு மூஞ்சி அடிக்குது. ஈஸியா இருக்குதுல்ல, நீங்க வச்சிட்டு கஷ்டமா இருக்கு. मेरे घर वाले मुझे कामचोर कहते हैं, लेकिन मैं कामचोर नहीं हूँ. बस मारो काम करने को मन नहीं करे यार.